உலகம் பூரா பிரச்சனை நடந்தாலும், சீனாவுக்கு சுத்தி உள்ள இடங்கள்ல எப்படி செல்வாக்க உயர்த்தினாலும் சரி, அது நமக்கான மைலேஜ் அப்படிங்கிற திட்டத்தோட அமெரிக்கா பல வேலைகள செஞ்சுகிட்டு இருக்கு. அப்படி பல வேலைகள் செய்யும்போது, மியான்மர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதா மியான்மர்ல ரொம்ப காலமா உள்நாட்டு யுத்தம் நடக்குதே அப்படின்னா, நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுல இந்தியாவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது மறைமுகமா இருக்கு. வெளிப்படையா நம்ம மியான்மர கண்டிக்கிறதே இல்ல. அதாவது அங்க ராணுவ ஆட்சிய நம்ம கண்டிச்சதே இல்ல. அதே மாரி அங்க இருக்கக்கூடிய விடுதலை ராணுவத்தை நம்ம கண்டிச்சதே இல்ல. இப்ப அங்க நிலைமை என்ன அப்டின்னா, 2 பக்கமும் 50, 50% நிலப்பரப்பு இருக்கு. அதாவது ராணுவ ஆட்சி மொத்த மியான்மரை நாங்க தான் ஆளப்போறோம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து எல்லா நாடுகளையும் எங்கனால பகைச்சுக்கிட்டு வண்டி ஓட்ட முடியும்னு சொன்ன நபர்களுக்கு, உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஆட்கள சமாளிக்கவே முடியல. 50%க்கு மேல நிலப்பரப்பு இப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்டின்னா, ராணுவத்தை எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் புரட்சி படை கிட்ட தான் இருக்கு. அங்க அந்த பகுதிகள் மட்டும் இந்த 50% பகுதிகள் மட்டும் கிடையாது. ராணுவ பகுதிகளே இப்ப ராணுவ ஆட்சியில இருக்கக்கூடிய பகுதிகளே அவர்களுக்கு பாதுகாப்பு, ஹோல்டு அப்டிலாம் கிடையாது. மேற்கொண்டு முன்னேறிக்கிட்டே வருவார்கள் அப்படிங்கிற மாரி தான். இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது ராணுவ தளபதியோட இப்ப வசிக்கக்கூடிய இடத்த, அவரோட வீடு, அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியே தாக்கிட்டார்கள் அப்படிங்கிறதா, அதுல இருந்தே தப்பிச்சோம் பொழச்சோம்ன்னு ஓடியிருக்காரு. யாரு? மியான்மர் நாட்டுல ராணுவ புரட்சி மூலமா ஆட்சி அதிகாரத்த கையில வச்சிருக்கக்கூடிய ராணுவ தளபதிக்கே இந்த நிலைமை. இவ்வளவு கொடூரமா நடந்துகிட்டு இருக்கும்போது, எப்ப வேணாலும் இவர்கள் கை இறங்கிரும். ராணுவத்தோட கை இறங்கிரும். புரட்சி படையோட கை ஏறக்குறைய மியான்மர ஆள ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரி, இவ்வளவு கலவரமும் ரொம்ப ஸ்மூத்தா எப்படி நடக்குது? அதாவது 2 பக்கமும் ஆயுதங்கள் பம்ப் ஆகுது. பெரிய அளவுல எந்த ஒரு சிரமமும் இல்லாம. ஏன்னா உலகத்தோட பார்வை அப்படிங்கிறது படுறதே கிடையாது. எல்லா நாடுகளும் அப்படி கண்டிக்கிற மாரி கண்டிச்சாலும், உள்ளுக்குள்ள இறங்கி அந்த யுத்தத்துல அவர்களும் பங்கேற்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. உதாரணத்துக்கு அங்க உள்ள மியான்மரோட ராணுவ ஆட்சியாளர்களுக்கு சீனா, ரஷ்யா 2மே பாதுகாப்பு குடுக்குது. ஆயுதங்கள் குடுக்குது, பண உதவி செய்யுது, எல்லாமே பண்றார்கள். இந்த பக்கம் இந்த குழு பெரிய அளவுல தாக்கு பிடிச்சு முன்னேறக்கு ஒரே காரணம் தான். இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இவர்கள் பின்னால் இருக்கு. எந்த அளவுக்கு அப்டின்னா, அமெரிக்காவ பத்தி கேட்கவே வேணாம். அங்க இருந்து கை காமிச்சு அப்படி 10 நபர சுத்தி 11ஆவது நபரா இவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள், பணம், பயிற்சி எல்லாமே உள்ளுக்குள்ள பம்ப் ஆயிரும். இந்தியாவ பொறுத்தவரை இந்திய எல்லைகள் தானே. நம்ம டைட் பண்ணோம்னாலே ஜோலி முடிஞ்சிரும். ஃப்ரீயா விட்டோம்னாலே பெரிய அளவு ஆதாயத்த அவர்களால அனுபவிக்க முடியும். அதுல தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி பெரிய அளவு போகும்போது, ஒரு ஸ்டேஜ்ல நாடு முழுக்க ராணுவத்தை எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் ராணுவம் கையில வந்துரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவுது. இந்த சூழ்நிலையில தான் அது 3 பிரிவா செயல்படுறார்கள். அங்க உள்ள எதிர் தரப்புல உள்ள ராணுவத்துக்கு ஆப்போசிட்ல இருந்து தாக்குதல் குடுக்கக்கூடிய நபர்கள் 3 படைப்பிரிவா செயல்படுறார்கள். அந்த 3 தலைமை ஏத்து நடத்தக்கூடிய நபர்களையும் இந்தியா கூப்ட்டுருக்கு. எப்படி ரகசியமாலாம் இல்ல. இவ்வளவு நாள் இந்தியா கூப்ட்டு பல விஷயங்கள் சொல்லி தந்து அனுப்பிச்சதெல்லாம் போக, இப்ப வெளிப்படையாவே டெல்லியில கூப்ட்டு ஒரு செமினார் மாரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதற்காகவே அதாவது பெரிய அளவுல இந்த மாரி உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விவகாரத்திலயும் தலையிடுறதுக்குன்னு குழு வச்சிருப்பார்கள். எல்லா நாட்டிலயும் இருக்கும். ரொம்ப ஃபேமஸா அமெரிக்க குழுக்கள் ஆதிக்கம் செலுத்தும். அதே மாரி இந்தியாவும் ஒரு குழு வச்சிருக்கு. அது நேரடியா வெளியுறவுத்துறை கண்ட்ரோல்லயே வரும். ஆனா அது ஒரு தனியான சப்சிடி. ஒரு தனியார் நிறுவனம் மாரி இயங்கும். அந்த குழு தான் இப்ப இந்த செமினார கண்டக்ட் பண்றோம். இது முழுக்க முழுக்க அந்த பெரியண்ண தோரணைய வெளிப்படையா காட்ட இந்தியா ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். காட்டக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இப்ப இருதரப்பும் பெரிய அளவு அனுசரிச்சு வரணும். இல்ல ஒரு பையன் காலி ஆயிருவான். இதான் அங்க உள்ள நிலைமை. சரி, இந்த சூழ்நிலை உருவாகுறதுக்கு முன்னாடியே மியான்மர் நாட்டு ராணுவத்தோட ஆட்கள அழைச்சும் நம்ம பேசியிருக்கோம். பேசி என்ன சொன்னோம் அப்படின்னா, மியான்மர்ல திருப்பி ஜனநாயகத்த கொண்டு வா. எல்லாரையும் அடங்குன ஒரு ஜனநாயகமா இருக்கணும். அதாவது இந்த குழுக்கள், இப்ப போராடக்கூடிய குழுக்களும் அரசாங்கத்துல இருக்கணும். நீங்களும் இருந்துக்கங்க அப்படிங்கிற மாரி தான். இதே மாரி வீட்டு காவல், அப்புறம் நைஸா சிறை அப்படின்னு தூக்கி வச்சீர்களே பழைய அரசியல்வாதிகள். அவனுங்களே வெளில கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லி கை கொடுத்து அனுப்பிச்சு விட்டோம். இப்ப இந்த பயலுகள வெளிப்படையா கூப்பிடுறோம். இந்த 2 பயலுகளையுமே மறைமுகமா கூப்பிட்டு தான் டெல்லி காய்கள் நகர்த்திட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. சரி, ஏன் இப்ப வெளிப்படையா கூப்பிடுறோம் அப்படின்னா, அங்க தான் ஒரு சூழ்நிலை மாற்றம் இருக்கு. என்ன அப்படின்னா, எப்படி கிளியரா 2 ஸ்டாண்ட் எடுத்தார்கள். சீனா, ரஷ்யா அங்க உள்ள ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணார்கள். இந்த பக்கம் இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள்
ஆப்போசிட்ல உள்ள இந்த விடுதலை படைகளுக்கு சப்போர்ட் பண்ணோம். இப்ப சீனாவ பொறுத்தவரை நைஸா அங்கருந்து நகர்ந்து, அதாவது ராணுவத்துக்கும் நான் சப்போர்ட்டு, உங்களுக்கும் நான் சப்போர்ட்டு அப்படிங்கிற மாரி ஆயுதங்கள் தர இந்த பக்கம் ஆரம்பிச்சுட்டான். ஏன் அப்புட்ன்னா, இவர்களோட கை தான் ஓங்குது. ஆட்டோமேட்டிக்கா மியான்மருக்குள்ள ராணுவத்தோட ஆட்சிய முடிவுக்கு கொண்டு வந்துட்டார்கள் அப்புட்ன்னா, நாளைக்கு இவர்களோட தயவு தேவ அப்படின்னு தெளிவா இப்ப 50% உதவி இங்க, 50% இங்க. நீங்க 2 பேருமே ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்னு சீன மொழியில கதையெல்லாம் விட்டுருப்பாய்ங்கன்னு நெனைக்கிறேன். இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நகர்றார்கள். இப்படி ஸ்டாண்ட் எடுத்து நகரும்போது இந்தியா 2 பயலையுமே வெளிப்படையா கூப்ட்டுருச்சு. வெளிப்படையா கூப்ட்டு டெல்லியில உட்கார வச்சு பேசி, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அத படம் போட்டு காட்டிட்டோம். இது முழுக்க ஒட்டுமொத்த உலகத்துக்கும் படம் போட்டு காட்டினாலும், சீனா இந்த பகுதிய ஹோல்ட் எடுக்க முடியாது, எடுக்க விடமாட்டோம் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான சிக்னல டெல்லி குடுத்திருக்கு. இது வெளிப்படையா சீனாவுக்கு மறைமுகமா என்னதான் ஆயுதங்கள் குடுத்து பயிற்சிலாம் குடுத்தாலும், அங்க நாங்க தான் மெயின் பிளேயர். நீங்க அதுக்கு அடுத்து தான் வந்து நிக்கணும். அப்படிங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருக்கு டெல்லி. ரொம்ப பெரிய அளவுல ஃபோக்கஸ் இல்லாத மாரி இருந்தாலும், மியான்மர்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் இந்த எல்லா ரஷ்யா, சீனா, இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளோட முழு கண்காணிப்புல தான் நடக்குதுங்கிறது எதார்த்தமான உண்ம. அதுல இப்ப டெல்லி கொடிய பறக்க விட்டுருக்குங்கிறது கூடுதல் சிறப்பு.